தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெங்காய புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயில் பரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். காய் எதுவுமே தேவையில்லை. அதே போல் இது நம்ம தேங்காய் அரைச்சி விடாமல் நம்ம புளிக்குழம்பு செய்கிறோம். ஸோ குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரையில் நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு கொதிக்க வைங்க. அதிகப்படுத்திட வேண்டாம், டக்குன்னு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஓரங்களில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அந்த புளி தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பொடிச்ச வெல்லம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக தயாராகிருக்கு நமக்கு. இப்போ மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையில தூவிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இந்த புளிக்குழம்பு நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. வெள்ளை சாப்பாடு அப்புறம் தோசைக்கு இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இருந்தாலும் அப்பளம், வத்தல், வடகம் இதை வச்சு நம்ம லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அழகாக ஒரு பொரியல் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் அப்பளம், வத்தல் அந்த மாதிரி வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். பொரியல் இல்லாமையும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் இல்லை, நம்ம வெளில போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை, ஆனியன் இருக்கா, டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.